மண்டல அளவிலே நடத்தப்பட்ட பூத் நிர்வாகிகளுடைய பயிற்சி மாநாடுகள்னு லட்சக்கணக்கான நிர்வாகிகள் அழைத்து மாநாடுகள் நடத்தி தேர்தலுக்கான பணிகளை தொடங்கினோம். அதற்கெல்லாம் உச்சமாக இன்று 10 லட்சம் பேர் பங்கெடுத்திருக்கக்கூடிய பெரிதினும் பெரிய மாநாடா திருச்சியில இந்த மாநில மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இங்க நான் வந்தப்போ மாநாட்டு என்ட்ரியில இருந்து மேடை வரைக்கும் நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த வரவேற்பு அடாடாடாடா, அதே போல உங்க முகத்துல பார்த்த மகிழ்ச்சி இருக்க என்னுடைய வயச குறைச்சிருக்கு. ஆக அந்த தெம்போடு நின்று கொண்டிருக்கிறேன். போன வாரம் என்னுடைய பிறந்த நாளைக்கு போன்ல எனக்கு மற்ற மாநிலங்களிலிருந்து தலைவர்கள் எல்லாம் வாழ்த்து சொன்னப்போ என்னுடைய வயசை நம்ப முடியலன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி என்னை இளமையா வச்சிருக்க காரணமே நீங்க தான், உங்க அன்புதான். ஆன்மீக அன்பர்கள் சொல்லுவாங்க, என்ன தவம் செய்தனை, அதுபோல உங்களை எல்லாம் உடன்பிறப்புகளாக பெற நான் என்ன தவம் செய்தேனோ, கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளோட தலைமை தொண்டனா என்னை தேர்ந்தெடுத்தது நீங்க தான். இந்த தாய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா நான் பொறுப்பேற்க காரணமும் நீங்க தான். உங்களால் தான் நான் வளர்ந்தேன், உங்களால் தான் நான் உயர்ந்தேன், உங்களுக்காகத்தான் நான் வாழுகிறேன். இந்த பாச பிணைப்பு, உடன்பிறப்புகள் என்ற இந்த உயிர் துடிப்பு, இதெல்லாம் இன்றைக்கு நேற்றைக்கு ஏற்பட்ட பந்தமா? திராவிட முன்னேற்ற கழகம் உருவான காலம் தொட்டு 75 ஆண்டுகளாக தொடர்கிற அன்பு இது. பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் அவர் வழிவந்திருக்கக்கூடிய நானும் இந்த பாச உணவைத்தான் உங்களிடத்திலே நான் பார்க்கிறேன். கழக வரலாற்றில் எத்தனையோ திருப்பு முனைகளுக்கு அடித்தளமிட்ட தீரர்கள் கூட்டமாம் திருச்சியில இந்த மாநாட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாடு எதுக்குன்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பால்ல இருந்த ரன் அடிக்கிறது முக்கியம்தான். அதே சமயம் ஃபைனல் ஓவர்களை அடிச்சு ஆடி லாஸ்ட் பால்ல வின்னிங் ஷாட்டா சிக்ஸர் அடிச்சு ஜெயிக்கிறது என்பது கிராண்ட் பினிஷிங்காக இருக்கும். அப்படிப்பட்ட வெற்றியை 2026 நாம் பெறுவதற்காகத்தான் இந்த மாநாடு. அதுக்காகத்தான் இந்த மாபெரும் மாநில மாநாட்டை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஆர்வி சகோதரர் திருச்சியின் தீரர் KN நேரு அவர்கள். முதல்ல அவருக்கு தலைவராக என்னுடைய சார்பிலும், மேடையில் இருக்கக்கூடிய தலைமை கழகத்தின் நிர்வாகிகள் சார்பிலும், என் எதிரில் இருக்கக்கூடிய அனைவரின் சார்பிலும் நம்முடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நம்ம நேருகிட்ட மாநாடுன்னு சொல்லிட்டாலே போதும், அவருக்குள்ள ஒரு புதிய எனர்ஜி வந்துடும். நாம நினைக்கிறதை விட எப்போ பிரம்மாண்டமாக பண்ணுவதுதான் நேருவுடைய ஸ்டைல். அதனால்தான் நான் எப்பவும் சொல்றது, மாநாடு நான் நேரு, நேரு நான் மாநாடு.
இப்ப கூட பாருங்க, 200 ஏக்கர் இடத்தை தேர்ந்தெடுத்து 200 இடங்கள்ல வெல்லணும்னு குறிப்பால தொண்டர்களுக்கு சொல்லிட்டாரு. நமக்கான கிரவுண்ட ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. இனிமே நாம தொடர்ந்து அடிச்சு ஆடணும். இந்த மாபெரும் மாநாட்டுக்காக அயராது உழைத்திருக்கக்கூடிய அவருக்கும் அவருக்கு துணை நின்ற ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்ட நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் முழங்கும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், இது ஏதோ தனிப்பட்ட ஸ்டாலினுக்காக முழக்கம் அல்ல. நம்ம எல்லாம் உருவாக்கின திராவிட முன்னேற்ற கழகம் தொடரட்டும் என்பதுதான் இதனுடைய உண்மையான பொருள். திருச்சியை மாநாட்டுக்காக நாம் ஏன் தேர்ந்தெடுக்கிறோம்? இது தமிழ்நாட்டுடைய மைய பகுதி மட்டுமல்ல, இதுதான் கழகத்தின் மாநாட்டு பகுதி. இன்றைக்கு நாம் நடத்திட்டு இருக்கிறது 12வது மாநில மாநாடு. இந்த 12 மாநில மாநாடுகள்ல 7 மாநாடுகள் திருச்சியே தான் நடந்திருக்கிறது. 1956 2வது மாநில மாநாடு, 1990 6வது மாநில மாநாடு, 1996 8வது மாநில மாநாடு, 2006 9வது மாநில மாநாடு, 2014 10வது மாநில மாநாடு, 2021 11வது மாநில மாநாடு, இதோ இப்போ 12வது மாநில மாநாடு. ஈரோடு தந்த பகுத்தறிவு புகழ் தந்தை பெரியார் மாளிகை கட்டி வாழ்ந்தது இதே திருச்சியில தான். தனித்தனி இயக்கம் நடத்திய போதும் கொள்கையால் ஒருபோதும் பிரியாத தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் வெவ்வேறு வழக்குகளில் ஒரே சிறையில் இருந்தது இதே திருச்சியிலே தான். ரயில்வே சந்திப்பின் ஒரு முனையில் தந்தை பெரியாரும் மறுமுனையில் முத்தமிழக தலைவர் கலைஞரும் இந்திய எழுத்து அழிப்பு போராட்டத்தை நடத்தினதும் இதே திருச்சியில தான். கள்ளக்குடி போராட்டத்தில் கைதான தலைவர் கலைஞர் சிறையில் அடைக்கப்பட்டதும் இதே திருச்சியில தான். அப்போ 1953 கை குழந்தையாக இருந்த என்னை என்னுடைய அன்னையார் தயாளம்மையார் அவர்கள் கொண்டு வந்து தலைவர் கலைஞர்கிட்ட காட்டினதும் இதே திருச்சியில் இருக்கக்கூடிய சிறையிலே தான். இது மட்டுமா, தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்ல சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுத்து அனுப்பிய குளித்தலை தொகுதி இருந்ததும் இதே திருச்சியிலே தான். அடுத்து பேரறிஞர் அண்ணாவுடைய மறைவுக்கு பின்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் நமக்கு 50 முழக்கங்களை தந்ததும் இதே திருச்சியிலே தான். அதனாலதான் சொல்றேன், திருச்சி என்றாலே திருப்பம், திருச்சி என்றாலே எழுச்சி, திருச்சி என்றாலே உணர்ச்சி, திருச்சி என்றாலே மகத்தான வெற்றி. அப்படிப்பட்ட திருச்சியில இன்றைக்கு ஒரு மாபெரும் வரலாற்று கடமையை நிறைவேற்றத்தான் நாம் கூடியிருக்கிறோம். 1956 இதே திருச்சி மாநாட்டில் தான் லட்சக்கணக்கான தொண்டர்கள் வாக்களிக்க கழகம் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற முடிவை பேரறிஞர் அண்ணா அவர்கள் எடுத்தார்கள். அது நடந்து 70 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. இந்த தருணத்தில் தந்தை பெரியாரால் கொள்கை உரம் பெற்று பேரறிஞர் அண்ணா அவர்களால் பக்குவப்படுத்தப்பட்டு தமிழக தலைவர் கலைஞர் அவர்களால் வழிநடத்தப்பட்ட நாம தான் தமிழ்நாட்டை தொடர்ந்து ஆள வேண்டும் என்ற உறுதியை இந்த மாநாட்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.